வணக்கம் அன்பர்களே. நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன். இன்றைக்கி நம்ம ஜோதிட தகவல் எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனல் மூலமாக பார்க்க போகிற இதுன்னு பார்த்தீங்கன்னா சனி வக்கர பயிற்சி அடைகிறாரு. இந்த சனி வக்கர பயிற்சி மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, அது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். விருச்சிக ராசின்ற போதே அவருடைய செவ்வாய் தான் அதோடைய அந்த இடத்துக்குரிய அந்த ராசிக்குரிய இடம் செவ்வாய். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சின்றது எப்பவுமே உங்களுக்கு தெரியும், சுபஸ்தானம் சொல்லுவாங்க, அதில் உட்காந்துருப்பார். அப்போ இந்த சனி வக்கர பயிற்சி எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், சனி வக்கர பயிற்சின்றது ஜூன் மாதம் 30 இன்னும் ஒரு 2 நாளில் தொடங்குது. அதுக்கப்புறம் இதிலிருந்து ஜூலை 1 ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் வரைக்கும் ஆக மொத்தம் 5 மாதங்கள் இந்த சனி வக்கர பயிற்சியாக பின்னோக்கி செல்ல போகிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்குன்ற வச்சு பார்க்கும்போது அவருக்கு 4ஆம் இடத்துல, சனிக்கு 4ஆம் இடத்துல இருப்பாப்புல ராசிக்கு. சனி பகவானுக்கு புரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து இறங்குறாரு, அதாவது சதயத்துக்கு இறங்கி அதுக்கப்புறம் அக்டோபருக்கு அப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு இறங்கிடுவார். அப்போ இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த சனி பயிற்சி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகிறது தான் நம்ம இந்த இதில் பதிவில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அவருடைய சனி பகவானுக்கு ஒரு பார்வை உண்டு. அந்த பார்வை எப்பவுமே ஒரு சிறப்பான பார்வையை கொடுக்கும். அதாவது 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். அப்போது விருச்சிக ராசியிலேருந்து அவருக்கு 6ஆம் இடத்தை பார்க்குற 6ஆம் இடம்ன்றது 3ஆம் பார்வையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது கன்னி ராசியை குறிக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் இடம்ன்ற பார்க்கும்போது ரிஷப ராசியை குறிக்கிறது. அதுக்கப்புறம் 1ஆம் இடம் கும்பம், அவரோட சனி பகவானோட இடத்தையும் அவரையும் பார்க்காரு. அப்போ இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு விஷயம் பாருங்கள், முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த காலத்தில் பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பணம் சம்பந்தமான நல்ல முன்னேற்றம்னா ஒரே விஷயம், லாபம் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய நடக்கும். எப்படி லாபம் சம்பந்தமான விஷயம்னு சொல்லலாம்னா, நீங்கள் ஒரு விஷயம் பாருங்களேன், முதல்ல சொல்லி முடிச்சிடுறேன். இவங்களுக்கு வேலை விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. வேலை சம்பந்தமாக, அதாவது ஏற்கனவே ஒரு 5 வருடம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் இதுலேருந்து அப்படி ஒரு மாற்றம் வருது. வேலை சம்பந்தமான விஷயத்தில் ஒரு நல்ல சம்பளத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சம்பள உயர்வு இல்லாதவங்களுக்கும் ஒரு நல்ல சம்பள உயர்வு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு விஷயம், நல்லா பார்த்தீங்கன்னா புது வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. புது வேலையை தேடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதில் நான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த அவருடைய பார்வைன்னு சொல்லிட்டு 6ஆம் இடம், 10ஆம் இடம், 1ஆம் இடம்னு சொல்லியிருந்தேன். அப்போ கன்னிராசி, உங்களுக்கே தெரியும், கன்னிராசி புதனுக்குரியவர். அப்போ சனி பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் ஒரு விதமான ஒரு மறைமுக நட்பு உண்டு. 10ஆம் இடம் சுக்கிரன், அதுவும் சமநிலை தான், புரியுதுங்களா? சமநிலை தான். சனி பகவான் தன்னுடைய கும்பத்தையே கரெக்டாக 10ஆம் பார்வையாக பார்க்கிறார் விருச்சிகத்திலிருந்து. அப்போ ஆட்சி பெற்ற வீடுன்ற போது வேலை தான். அப்போ உங்களுடைய சொந்த இதுன்ற போது உங்களுடைய வேலை, பிஸ்னஸ், இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, புதிய வேலை கிடைக்க நான் சொல்ல, தொழில் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, குரு பயிற்சி, இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சியும் உங்களுக்கு ஒரு சோதனைக்கான காலம் உண்டுங்க. சோதனைனா உங்களுக்கு ஒரு சோதனையை கொடுத்து அதில் நீங்கள் வெற்றி கிடைச்சி உங்களுக்கு அதில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம்ன்ற தொழில் 10, உங்கள் வேலைக்கு முன்னேற்றம் கொடுத்தாலும் வேலை பார்க்குற இடத்துல பேசுகிற விஷயத்த கொஞ்சம் பார்த்து பேசுங்க. யாருக்கும் எந்த ஒரு இதுவும் வாக்கு கொடுக்காதீங்க. நான் இது உனக்கு பண்ணி தரேன் இப்படி சொல்லி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு வாக்குன்ற விஷயம் நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அது உங்களுக்கு சில பாதிப்புகளை கொண்டு வரதுக்கு அதிகமான வாய்ப்புகளை உண்டாகுது. அப்போ அந்த வாய்ப்புகள்ன்ற போது உங்களுக்கு தவறான முடிவு போயிடக்கூடாது. ஆனால் ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன், என்னதான் இருந்தாலுமே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்குள்ள வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அதான் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் ஒரு வேலை விஷயத்தில் மற்றவங்களுடைய மனசை புண்படுத்த மாதிரி பேசிடாதீங்க. எந்த ஒரு விஷயம் பேசினாலுமே கொஞ்சம் யோசித்து பேசுங்க, சரிங்களா? முக்கியமான விஷயம், உங்களுக்கு கடன் சம்பந்தமான தொல்லையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க, சரிங்களா? உங்கள் சொத்து சம்பந்தமான விஷயத்துலையும் சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் விலகும். அந்த பிரச்சனைகள்லாம் விலகி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் தப்பாக நினைக்கக்கூடாது, யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா அது என்னென்னா, அது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு ஏமாற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயம், உங்களுக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுடைய இது இருக்குல்ல, தொழில் இருக்கும் பார்த்தீங்களா, சொந்த தொழிலில் எதிர்பார்க்குற நேரத்தில் நல்ல லாபம் உண்டுங்க. 1க்கு 2 மடங்கான லாபத்தை எடுப்பீங்க.
சம்பளமும் இன்க்ரிமெண்ட்டுக்கு சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சம்பள உயர்வுக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஏற்படுவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இதில் காட்டுது. இன்க்ரிமெண்ட் என்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, இன்க்ரிமெண்ட் ஏற்படக்கூடும் ஒரு நல்ல வாய்ப்பு இங்கே காட்டிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அஷ்டம சனிக்கு பாதி, அதாவது அஷ்டமன்றது 8ஆம் இடம், உங்களுக்கு 4ஆம் இடம். என்ன விஷயம்னா எல்லாமே திடீர் மாற்றம் தான் உண்டாகும். திடீர் மாற்றங்கள் அது நாளை கூட நடக்கலாம், இல்லை 2 மாதம் முடிச்சு நடக்கலாம். அப்படி ஒரு இது உங்களுடைய ஜாதகத்தை காட்டிட்டு இருக்கு. அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நீங்கள் கவனமாக இருந்து செய்தாலும் இருக்கும். திருமணம்கான வாய்ப்பும் இருக்குங்க. ஏன்னா நான் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களோட ராசிக்கு இப்போ 7ஆம் இடத்துல குரு வந்திருப்பார். ராசிக்கு 7ஆம் இடத்துல குருன்ற போது ரிஷபத்துக்கு வந்திருப்பார். அப்போ ரிஷபம்ன்ற போது உங்களுக்கு நீங்கள் ஒரு எண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 7ஆம் இடத்துல வந்திருப்பார். அப்போ திருமணத்துக்கான வாய்ப்பும் ஒரு வகையில் உண்டாகுது. இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் சொல்லணும், வக்கர பேச்சாயோ ஒரு சனி பார்க்கற பார்த்தீங்கன்னா, சனி பார்க்கும்போது குருவை பார்ப்பாரு. குரு மேலே சனி பகவான் உட்காருவார் சொல்லுவாங்கள்ல. குரு மேலே சனி பகவான் உட்காரும்போது என்ன ஆகும்னா, திருமணம் லேட்டான மேரேஜ்களும் கைகூடி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டுங்க. திருமணம் லேட் ஆகிட்டே இருக்குது, எனக்கு திருமணமே கைகூட மாட்டேங்கி, என்னன்னே தெரியல. பொண்ணு பார்க்காங்க, நல்லா பாருங்கள், பொண்ணு பார்ப்பீங்க இல்லை மாப்பிள்ளை பார்ப்பீங்க, அவங்க ஒரு விஷயமே சொல்லாமலே போயிடுவாங்க, என்ன நடக்கனே தெரியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அது செய்கிறது நல்லது. ஏன்னா குலதெய்வ வழிபாடு வந்து உங்கள் வீட்டில் வச்சு செய்யும் போது கண்டிப்பாக பலனை கொடுக்கும். ஆனால் முக்கியமான ஒரு பரிகாரம் கண்டிப்பாக கேட்பீங்க. முக்கியமான பரிகாரம் இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வந்து செவ்வாயோட அதிபதி கொண்டவர்கள். அப்போது அந்த விருச்சிக ராசி எப்பயுமே ஒரு விஷயம் உண்டுங்க, செவ்வாய்க்கும் சனிக்கும் பிடிக்காது. அப்போ அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த சனி பகவானுடைய பார்வைன்ற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்வைன்ற விஷயம், பார்வைன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு விதமான எந்த கெடுதலை கொடுக்க தெரியுமோ, உங்களுடைய வீடு இருக்குது பார்த்தீங்களா, வீடுன்ற விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நிம்மதின்ற விஷயம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த நிம்மதின்ற விஷயத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து, அதாவது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து செவ்வாய் அதிபதி கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் முருக வழிபாடு பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். முருக வழிபாடுன்ற போது இப்போ உங்களுக்கு பழனி போக முடிஞ்சால் பழனி போயிட்டு வாங்க, அதான் உங்களுக்குள்ள பரிகாரம்ன்றது ஒன்று. பழனி போக முடிஞ்சால் பழனி போங்க. அப்படி போக முடியலைன்னா நீங்கள் இப்போ எந்த ஊரில் இருந்தீங்களோ, எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் உள்ள முருகன் கோயிலில் போயிட்டு நீங்கள் முருக வழிபாடு பண்ணிங்கன்னா, முருக பகவானை நினச்சிட்டு வழிபாடு பண்ணுறது, அதுக்கும் சில காலங்கள் இருக்குது. செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சிறப்பு, நல்லா பாருங்கள், செவ்வாய்க்கிழமை சிறப்பு. அப்போது நீங்கள் செவ்வாய்க்கிழமை நீங்கள் அந்த முருக வழிபாடெலாம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நற்பலனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஸ்மூத்தாக போகும், எந்த இது இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். தனி மனிதன்ற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த சனி வக்கர பயிற்சின்றது வந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். ஆனால் ஒன்றுங்க, முன்னேற்றம் உங்கள் வேலை தான். உங்கள் வேலையில் முன்னேற்றம் ப்ளஸ் உங்களுக்கு சம்பளம் வந்துட்டுனால உங்களுக்கு எல்லா விஷயமும் கிளியர் ஆகிடும். வராத பணம் வரதுக்குள்ள நேரம் வந்துருக்குங்க, சரிங்களா? இதில் பயன்படுத்திக்கோங்க. ஏதாவது ஒரு முயற்சி எங்கே இருந்தாலும் ஒரு பணம் வந்து நின்றுட்டு இருக்கும், வராமல் இருந்துட்டு இருக்கும். அதுக்கான முயற்சி எடுக்காமல் இருந்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த ஜூலை மாதத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அந்த முயற்சி எடுக்க தொடங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்குள்ள ஒரு வாய்ப்பாக அந்த இறைவன் கொடுக்க தான் போகிறார், சரிங்களா? அந்த இறைவன் கொடுக்க போகிறனால நீங்கள் இதை வந்து எடுத்து கொண்டு போங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலையை அந்த நீங்கள் வணங்குற தெய்வம் உங்களுக்கு கொடுக்காங்க. அப்போ அது உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் வந்து இந்த நாள் சிறப்பான மாதமாக 5 மாதம் இருக்குது இந்த வக்கர பயிற்சி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த 5 மாதம் உங்களுக்கு வந்து சிறப்பானதாக ஒரு இதாக கொண்டு போயிட்டுருக்கும். ஆனால் திடீர் மாற்றம் உண்டுங்க. உங்கள் குடும்பத்துலேயும் சரி, உங்களோட வீடு, குடும்பம், வண்டி வாகனம், இந்த மாதிரி விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். செலவுகள் இருந்தாலும் சுப செலவுகளாக தான் ஆக போகுது. சமூக பணியில் இருப்பாங்க சில பேர்கள். சமூக பணியில் இருக்கிறவங்க வந்து கோபம்ன்ற விஷயத்தை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத கோபம்ன்ற விஷயத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அது மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களை சுற்றி சொல்லுவாங்கள்ல, உங்களை சுற்றி ஒரு சரியான, அதாவது நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக கையாண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க, இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அந்த இறைவன், இந்த நீங்கள் வணங்குற தெய்வமாக இருக்கும், முருகபகனாக இருக்கட்டும், உங்கள் குலதெய்வமாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருந்தாலுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சின்ற வக்கர பயிற்சியை, வக்கரம்ன்றது வந்து பின்னோக்கி செல்வதை, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னோக்கி செல்கிற மாதிரி சில விஷயங்களை செய்ய தான் போகிறாரு. அதனால் நீங்கள் நம்பிக்கையோட நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் எடுத்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்றதை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதேமாதிரி அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இதை கேட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்குரிய அந்த தெய்வத்தை நீங்கள் இது பண்ணி முன்னேறி போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும். சரிங்களா? சரிங்க. நன்றி, வணக்கம்.